வணக்கம். இன்றைய தினம் நம்ம அக்னிஸ்தலமாக இருக்கும் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலையில் இருக்கிற கோவில் பற்றி வரலாறை நம்ம காண்போம். முதல்ல திருவண்ணாமலையை நினைத்தாலே முக்தி. வாங்க இப்போ நம்ம வீதிக்குள்ளே போகலாம். ஒரு நாள் பெருமாளுக்குமே அதுக்கப்புறமாக பிரம்மருக்கு வாக்குவாதம் ஏற்பட்டுதான். அப்போ எடுக்கன்னா யாரு பெரியவர்னு வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போ சிவன் தீயாய் காட்சி தந்தாராம். யாரைய அடியும் அதுக்கப்புறமா முடியையும் காண்பாங்களோ அவங்கடா பெரியவர் என்று சிவன் சொன்னாராம். அப்போ பிரம்மா அன்னப்பறவை வாகனத்தில் முடியை காண பறந்தாராம். விஷ்ணு வராக ரூபமெடுத்து பூமிக்குள்ளே சென்றாராம். எதுக்கு? அடியை காண. ரெண்டு பேருமே பல கோடி ஆண்டுகளாக அடியும் முடியும் காண கஷ்டப்பட்டு கீழக்கு மேலுக்கு போயிட்டே இருந்தாங்களாம். விஷ்ணுவால சிவனோட அடியை காண முடியல. அப்போ சிவன் கிட்டே வந்து அவரு ஒட்டுக்கிட்டாரு, என்னாலே அடியை காண முடியல என்று. அப்போ பிரம்மா தாளம்பூவை பொய் சாட்சியாக வச்சுக்கிட்டு சிவன்கிட்டே வந்து நான் உங்களோட முடியை பார்த்தேன் என்று போய் சொன்னார். அப்பட்டிலிருந்து பிரம்மருக்கு இந்த பூமியில் கோவில் என்றதே இல்லை. சிவன் அப்போ சபிச்சாராம், இனிமேல் இந்த பூமியில் உன்னை யாருமே வழிபட மாட்டாங்க. இதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் ஹிஸ்டரி. வாங்க இப்போ உங்களுக்காக நாங்கள் ஸ்க்ரீனில் அந்த பிக்சர்ஸ் அதுக்கப்புறமா கோயிலோட சாமி எல்லாருமே இப்போ நாங்கள் காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், பிக்சர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். வாங்க. இதுதான் பசங்களா திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இருக்கக்கூடிய 9 கோபுரங்கள். வாங்க இப்போ நம்ம அடுத்ததாக மூலவர் எப்படி இருப்பார் என்று நம்ம காண்போம். இதுதான் அருணாச்சலேஸ்வரரும் அதுக்கப்புறமா உண்ணாமுலை அம்மனும். பாருங்க ஜோடி எவ்வளோ பிரகாசமா எரியுது. நம்ம அருணாச்சலேஸ்வரர் தரிசித்தோம். வாங்க இப்போ அர்த்தநாரீஸ்வரை நம்ம தரிசிப்போம். இதுதாங்க திருவண்ணாமலையில் இருக்கிற அர்த்தநாரீஸ்வரர். இப்போ வாங்க அடுத்த சில பேச்சுகளை நாங்க உங்ககிட்ட படந்திக்க நாங்க இப்போ உங்களுக்கு சொல்ல போறோம். வாங்க. அப்பட்டிலிருந்து திருவண்ணாமலையில இருக்கிற கோவில்ல சிவன் அருணாச்சலேஸ்வரர் வடிவில் காட்சி தந்தார். பார்வதி உண்ணாமுலை அம்மனாக காட்சி தந்தாங்க. ஒரு ஆண்டுமே திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் சிறப்பாக நடைபெற்றது. கார்த்திகை மாதத்தில் வர கார்த்திகை தீப தினத்தனி அன்று மகாதீபம் மலை மேல ஏற்றப்படுகிறது. அன்றைய தினம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர அர்த்தநாரீஸ்வரர் வந்து காட்சி தருவார். சிவன் சந்தோஷமாக நல்லா ஆடிக்கிட்டே வருவார் கோவில் பிரகாரத்திலிருந்து. எதுக்குன்னா அவரோட பார்வதி இணைஞ்சி 2 பேருமே அர்த்தநாரீஸ்வரர் கோலத்துல வராங்கன்னு சொல்லி சந்தோஷத்துல நல்லா ஆடிக்கிட்டே வருவார். ஒரே நிமிஷத்திற்குள்ள இந்த அர்த்தநாரீஸ்வரர் பக்தர்களுக்கு காட்சி தந்து மலைக்குமே பார்த்து அதுக்கப்புறமா கோவிலுக்குள்ளே போயிடுவார். அப்புறமா மலை மேல மகாதீபம் ஏற்றப்படுகிறது. இந்த மகாதீபம் 11 நாட்களுக்கு தொடர்ந்து ஏற்றப்படுகிறது. இந்த தீபத்தை காண்பர் எல்லாமே சந்தோஷமா இருப்பாங்க என்று சொல்வாங்க. திருவண்ணாமலைக்கு இன்னும் சிறப்பு என்னன்னா கிரிவலம் தான். அஷ்ட லிங்கங்கள் இருப்பாங்க. அது கூட சேர்ந்து 4 லிங்கங்க இன்னும் ஜாஸ்தியா இருப்பாங்க. அது எல்லாமே நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய லிங்கங்கள் தான். மொத்தம் 12 லிங்கங்கள் இருக்கும். அந்த லிங்கத்தை எல்லாம் நம்ம காண்போம். அதுக்கப்புறமா முக்கியமானதே இருக்கு புலியார் கோவில். அந்த இடுக்குலேருந்து யார் வருவாங்களோ அவங்களுக்கு மறுபிறவி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம்.